இன்னைக்கு நாம ஒரு அசாதாரண மனிதரோட கதையை தான் பார்க்க போறோம். அடிமைத்தனத்துல இருந்து எழுந்து நம்பிக்கையோட ஒரு பெரிய சின்னமாமே மாறின பிலால் இப்னு ரபாக். அவரோட கதை உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய உத்வேகம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு நிமிஷம் யோசிப்போம். உண்மையான வீரம்னா என்ன? அது உடம்புல இருக்கிற பலமா இல்ல மனசுல இருக்கிற உறுதியா? பிலாலோட வாழ்க்கை இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில சொல்லுது. வாங்க என்னன்னு பாப்போம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். அநீதி நிறைஞ்ச ஒரு உலகத்துல வாழ்ந்த ஒரு இளைஞனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பரபரப்பான மக்கா நகரத்துல பிலால்னு ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு அடிமையா பிறந்தவர். ஆனா அவரோட கதை ஒரு சாதாரண அடிமையோட கதையா முடியல. பிலால் கிட்ட பெருசா சொத்து எதுவும் இல்ல. ஆனா அவரோட குணம் அது தங்கத்தை விட மதிப்புமிக்கதா இருந்துச்சு. உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, இதெல்லாம் தான் அவரோட உண்மையான செல்வமா இருந்துச்சு. இந்த ஒரு குணம் தான் அவரை மத்தவங்களிருந்து தனிச்சு காட்டியது. அப்பதான் அவரோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு விஷயம் நடக்குது. இஸ்லாம் மதத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. கடவுள் ஒருவரே அப்படிங்கிற அந்த கொள்கை அவரோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது. அந்த நிமிஷத்துல இருந்து அவரோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, இந்த புதிய நம்பிக்கை அவருக்கு கிடைச்சது அந்த சுலபமான விஷயமா இல்ல. அது அவரை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குச்சு. வாங்க அடுத்தது அதை பத்தி பார்க்கலாம். அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட விஷயம் தெரிஞ்சதும் அவருக்கு தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சுது. சொல்லப்போனா கொடூரமான சித்திரவதைகளை அவர் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அவரோட நம்பிக்கை ரொம்ப கடுமையா சோதிக்கப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, சுட்டெரிக்கிற பாலைவன வெயில்ல கொதிக்கிற மணல்ல அவரை படுக்க வச்சு தூக்கவே முடியாத ஒரு பெரிய பாறாங்கல்ல அவரோட மார்பு மேல வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. அந்த வலி எப்படி இருந்திருக்கும்னு நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி வழியில துடிச்சிட்டு இருந்த அவர்கிட்ட அவங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். உன்னோட நம்பிக்கையை விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. இது வெறும் உடம்புக்கான போராட்டம் இல்ல, அவரோட ஆன்மாவுக்கான போராட்டமா மாறுச்சு. ஆனா அவ்வளவு சித்திரவதைகளுக்கு நடுவுலையும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? ரொம்ப அமைதியா ஆனா அசைக்க முடியாத உறுதியோட அஹத் அஹத் அப்படின்னு சொன்னார். அதாவது இறைவன் ஒருவன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட உடம்பு தான் வழியில துடிச்சதை தவிர அவரோட மனசும் நம்பிக்கையும் ஒரு இன்ச் கூட அசையல, இரும்ப விட உறுதியா இருந்துச்சு. இந்த அசாத்தியமான தைரியம் சும்மா போகுமா? கண்டிப்பா இல்ல. இந்த விஷயம் அவரோட வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குச்சு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பிலாலோட இந்த உறுதியான நம்பிக்கையை பத்தி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்ட உடனே அவரை அந்த சித்திரவதையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அன்னிக்கு பிலாலுக்கு கிடைச்சது வெறும் உடல் சுதந்திரம் மட்டும் இல்ல, அது அவரோட ஆன்மாவின் வெற்றி. இந்த ஒரு சம்பவம் இஸ்லாத்தோட ஒரு முக்கியமான கொள்கையை ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. ஒரு மனுஷனோட மதிப்பு அவனோட நிறத்திலேயோ பணத்திலேயோ இல்ல குடும்ப பெருமையிலும் இல்ல, அவனோட நல்ல மனசுலயும் உறுதியான நம்பிக்கையிலையும் தான் இருக்கு. விடுதலைக்கு அப்புறம் பிலாலுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் காத்துட்டு இருந்துச்சு. அவரோட அழகான கம்பீரமான குரலுக்காக இஸ்லாத்தோட முதல் முஅத்தின், அதாவது மக்களை தொழுகைக்கு அழைக்கிற அந்த புனிதமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆக பிலாலோட கதைங்கிறது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு கிடையாது. அது இன்னைக்கும் நமக்கெல்லாம் நிறைய பாடங்களை சொல்லித்தர ஒரு உத்வேகமூட்டுற கதை. சரி, இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? பிலாலோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் இதெல்லாம் தான். எப்பவும் உண்மை பக்கமே நில்லுங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. எல்லா மனுஷங்களும் சமந்தான், யாரையும் தாழ்வா நினைக்காதீங்க. தைரியமும் பொறுமையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் பெரிய வெற்றியை அடையலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையை முடிச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் சவால்கள் கண்டிப்பா வரும். அந்த மாதிரி நேரத்துல பிலால் மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தைரியத்தை எப்படி வெளிக்கொண்டு வரது, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.